இன்று அகிலம் போற்றும் ஆடி சஷ்டி. இன்றைய நாள் இரவிற்குள் இந்த ஒரு முருகப்பெருமானின் தமிழ் மந்திரத்தை ஒரு முறை கேட்டால் கடன் சுமை தீரும், 2 முறை கேட்டால் பணவரவு ஏற்படும், 3 முறை கேட்டுவிட்டால் ராஜயோகமே கிடைத்துவிடும் என்பது இந்த முருகப்பெருமானின் ஸ்தோத்திரத்தின் பலஸ்ருதி. பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. ஓம் யாவர்க்கும் வலியவன் நீ, யாவர்க்கும் ஆனோய் நீ, உனக்கொரு கோயிலை என் அகத்துள்ளே புனைவேனே. சிவசக்தி குமரா சரணம் சரணமையா, அபாயம் தவிர்த்து தடுத்தாட்கொண்டருள்வாய், நிழல்வெயில் நீர் நெருப்பு மண்காற்று வானதிலும், பகைமையை அகற்றி அபயமளித்திடுவீர், உணர்விலே ஒன்றி என்னை நிர்மலமாக்கிடுவாய், யானெனதற்ற மெய்ஞானமது அருள்வாய் நீ, முக்திக்கு வித்தான முருகா கந்தா, சதுர்மறை போற்றும் சண்முகநாதா, ஆகமம் ஏத்தும் அம்பிகை புதல்வா, ஏழையை காக்க நீ வேலேந்தி வந்திடுவாய், தாயாய் தந்தையாய் முருகா தக்கணம் நீ வருவாய், சக்தியும் சிவனுமாய் சடுதியில் நீ வருவாய், பரம்பொருளான பாலனே ஸ்கந்தகுரோ, ஆதிமூலமே அருள்வாய் உருவாய் நீ, அடியனை காத்திட அறிவாய் வந்தருள்வாய், உள்தொழியாய் முருகா உடனே நீ வா வா வா, தேவாதி தேவா சிவகுரோ வா வா வா, வேலாயுதத்துடன் குமரா விரைவில் நீ வந்திடப்பா, காண்பனையாவுமாய் கண் கண்ட தெய்வமாய், வேதச் சுடராய் மெய் கண்ட தெய்வமே, மித்தையாம் இவ்வுலகை மித்த என்று அறிந்திடச் செய், அபயம் அபயம் கந்தா அபயம் என்று அலறுகின்றேன், அமைதியை வேண்டி அருமுகவா வாவென்றேன், உன் துணை வேண்டினேன் உமையவள் குமரா கேள், அச்சம் அகற்றிடுவாய் அமைதியை தந்திடுவாய், வேண்டியது உன் அருளே அருள்வது உன் கடனே, யாம் உன் அருளாலே உன் தாள் வணங்கிட்டேன், அட்டமா சித்திகளை அடியனுக்கு அருளிரப்பா, அஜபை வழியிலே அசையாமல் இருத்திவிடு, சித்தர்கள் போற்றிடும் ஞான சித்தியும் தந்துவிடு, சிவானந்தத்தேனில் திளைத்திடவே செய்துவிடு, அருள் ஒளி காட்சியை அகத்துள்ளே காட்டிவிடு, அறிவை அறிந்திடும் அவ்வருளையும் நீ தந்துவிடு, அனுக்கிரகித்திடுவாய் ஆதி குருநாதா கேள், ஸ்கந்த குருநாதா ஸ்கந்த குருநாதா, தத்துவம் மறந்து தன்னையும் நான் மறந்து, நல்லதும் கெட்டதும் நான் என்பதும் மறந்து, பாவ புண்ணியத்தோடு பரலோகம் மறந்திடச் செய், அருள் வெளிவிட்டு இவனை அகலாது இருத்திடுவாய், அடிமையை காத்திடுவாய் ஆறுமுக கந்தகுரோ, சித்தியிலே பெரிய ஞான சித்தினி அருள சீக்கிரமே வருவாய், சிவானந்தம் தருவாய், சிவானந்தம் தந்தருளி சிவசித்தர் ஆக்கிடுவாய், சிவனை போல் என்னை செய்திடுவது உன் கடனே, சிவசத்குருநாதா சிவசத்குருநாதா, ஸ்கந்த குருநாதா கதறுகிறேன் கேட்டிடுவாய், தாளினை பிடித்தேன் தந்திடு வரம் எனக்கு, திருவருடச் சக்தியை தந்தாட்கொண்டடுவாய், சத்ரு பயங்களை சண்முகா ஒழித்திட்டு, கிழக்கு திசையிலிருந்து கிருபாகரா காப்பாற்றும், தென்கிழக்கு திசையிலிருந்து தீனபந்தோ காப்பாற்றும், தென் திசையிலும் என்னை திருவருளால் காப்பாற்றும், தென்மேற்கிலும் என்னை திறன்வேலால் காப்பாற்றும், மேற்கு திக்கில் என்னை மால்முருகா ரட்சிப்பாய், வடமேற்கிலும் என்னை மயிலோனே ரட்சிப்பாய், வடக்கில் என்னை காப்பாற்ற வந்திடுவீர் சத்குருவாய், வடகிழக்கில் எனக்காக மயில் மீது வருவீரே, 10 திக்குத்தோறும் என்னை பறந்து வந்து ரட்சிப்பாய், கலியுகத்தின் கண் கண்ட தெய்வம் முருகப்பெருமான் என்று சொல்வதற்கான காரணம் உண்டு.
தமிழ் மொழியில் எளிமையான மந்திரத்தை சொன்னாலோ அல்லது முருகா என்ற ஒற்றை வார்த்தை பக்தியோடு சொன்னால் கூட ஓடோடி வந்து பக்தர்களை காப்பாற்றக்கூடிய இளகிய மனம் படைத்தவர் முருகப்பெருமான். அப்படியாக இன்று அகிலமே போற்றும் ஆடி சஷ்டி என்று இந்த முருகப்பெருமானின் தமிழ் மந்திரத்தை ஒரு முறை கேட்டால் கடன் சுமை தீரும், இருமுறை கேட்டால் பணவரவு ஏற்படும், 3 முறை கேட்டுவிட்டால் ராஜயோகமே கிடைத்துவிடும் என்பது நம்பிக்கை. அப்படியான அற்புதமான இந்த முருகப்பெருமானின் தமிழ் மந்திரத்தை இன்று ஆடி சஷ்டியில் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம். ஹரி ஓம். மகா பெரியவா போற்றி.